கடந்த 27ஆம் தேதி 3 பேர் வெட்டப்பட்ட சம்பவத்தில் மெத்தனமாக செயல்பட்டதாக இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 7 போலீசார் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டு எஸ்பி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். சீர்காழியில் பரபரப்பை ஏற்படுத்திய பட்டப்பகலில் 3 பேர் வெட்டப்பட்ட வழக்கில் மெத்தனமாக செயல்பட்டதாக இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்கள் உள்பட 7 பேர் புதன்கிழமை பணியிட மாற்றம் செய்து எஸ்பி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கச்சேரி ரோடு முக்கூடு பிடாரி தெற்கு வீதியில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி பட்டப்பகலில் நின்று கொண்டிருந்த சீர்காழி ஐயனார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் மதன். சீர்காழி உப்பனாற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மதன் மற்றும் உறவினர் மணிகண்டன் ஆகிய இருவரையும் மர்ம நபர்கள் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். மேலும் மணிகண்டனின் மோட்டார் சைக்கிளை சேதப்படுத்தி உப்பனாற்றில் தள்ளிவிட்டு சென்றனர். இதேபோல் மதன் சகோதரர் சுரேஷ் என்பவரையும் மர்ம நபர்கள் இரும்பு பைப்பால் தாக்கினர். இந்த சம்பவம் சீர்காழி பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் முன்விரோதம் காரணமாக நடந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து மயிலாடுதுறை எஸ்பி மீனா உத்தரவின் பேரில் சீர்காழி எஸ்பி ராஜ்குமார் ஆலோசனையின் பேரில் சீர்காழி இன்ஸ்பெக்டர் சிவக்குமார், சப் இன்ஸ்பெக்டர் அசோக்குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் தொடர்பாக சீர்காழி அருகே விளந்திட சமுத்திரம் சிவன் கோவில் தெருவைச் சேர்ந்த ராஜா என்கின்ற பூரணச்சந்திரன், சீர்காழி கச்சேரி ரோட்டைச் சேர்ந்த விக்னேஷ், சீர்காழி பிடாரி கீழ வீதியைச் சேர்ந்த வினோத்குமார், ராதாநல்லூர் பெரிய தெருவைச் சேர்ந்த குற்றாலீஸ்வரன் ஆகிய 4 பேரை கடந்த 29ஆம் தேதி கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் சிலரை போலீசார் தேடி வந்தனர். இந்த சம்பவத்தில் சீர்காழி ஈசானிய தெருவைச் சேர்ந்த செந்தில்குமார் ஆகிய 2 பேரையும் எஸ்பி தனிப்பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் மணிகண்டம் கணேசன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்து சீர்காழி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை எஸ்பி மீனா பட்டப்பகலில் 2 பேர் வெட்டப்பட்ட வழக்கில் பணியில் மெத்தனமாக செயல்பட்டதாக சீர்காழி இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் மயிலாடுதுறை ஆயுதப்படைக்கும், சீர்காழி சப் இன்ஸ்பெக்டர் அசோக்குமார் குத்தாலம் காவல் நிலையத்திற்கும், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீனிவாசன் மாவட்ட குற்றப்பிரிவுக்கும், காவலர் அகஸ்டின், தலைமை காவலர் குலோத்துங்கன், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் சதீஷ்குமார், ராஜாஜி ஆகியோர் மணல்மேடு காவல் நிலையத்திற்கும் பணிமாற்றம் செய்து மாவட்ட எஸ்பி மீனா உத்தரவிட்டுள்ளார். சீர்காழி காவல் நிலையத்தில் 7 போலீசார் கூண்டோடு மாற்றப்பட்ட சம்பவம் காவலர்கள் இடையே அச்சத்தையும் பொதுமக்கள் இடையே பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.